Hey பசங்களா, நான் உங்களோட சாண்ட்ரா மேம் உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு வேலை நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்க, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல் ஒரு வீடியோஸ்லாம் பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பட்டனையுமே அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். எஸ் யோஷ்மன், என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருந்துச்சு, நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ மேம்? என்ன மேம் நீங்கள் ஒன்றது அப்கமிங் பேனரில் கண்ணாடி போட்டிருக்கீங்க கமலேஸ்வரன். அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் அது எல்லாமே. ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது. ஸோ எனக்கே அது பார்க்கும்போது என்னடா இது, நானா அது சும்மா கான்சனா பேமர் இருக்கே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு தான். பட் ஸ்டில் ஓகே, அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஜாலியாக வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஐ சி 67 ஸ்டூடெண்ட்ஸ் வாட்சிங். 67 ஸ்டூடெண்ட்ஸுமே லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் VQuiz எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட இந்த காமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ட் காமெண்ட்டில் வந்துட்டு ஒரு லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ சாட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ அதுலேயே வந்துட்டு வரும். ஸோ கிளிக் ஹியர் டு ஜாயின் தி VQuiz அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துட்டு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பேருக்கு அது ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு 260698. ஓகே, ஸோ 260698 இந்த கோடு நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா VQuizக்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ சீக்கிரமா 85 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. 85 ஸ்டூடெண்ட்ஸுமே லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. டக்குன்னு பண்ணீங்க, அதான் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த செஷனில் அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ணி ஒரு 22 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், 22 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 22 கொஸ்டின்ஸுமே வந்துட்டு நம்ம இருக்கிற அந்த 5 சாப்டர்ஸ், லைஃப் ப்ராசஸஸ், ஆர் என்வரன்மெண்ட், ஹெரிடிட்டி, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ரீப்ரொடக்ஷன் சாப்டர், ஸோ எல்லா சாப்டர்ஸில் இருக்க அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு அகைன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வந்துட்டு உங்களோட சாம்பிள் பேப்பர்ஸில் வந்துட்டு சுட்டது, அதுக்கப்புறம் சில கொஸ்டின் பேங்க்ல இருந்து சுட்டது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்குமே ரிவிஷனுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஜாயினிங் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு போகிறேன். ஸோ ஐ சி 90 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேதாந்து காமர்ஸ் தமிழ் இருக்கா? இப்போதைக்கு ஷான் வந்துட்டு இல்லை. ஸோ நட்ராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ப்பா. நான் நல்லா இருக்கேன். கணேசன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஸோ சுதா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன டவுட் வைபவ் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், diffusion is sufficient for unicellular organisms to meet their oxygen requirements. Reason என்ன சொல்றாங்கன்னா, unicellular organisms they are not complex, so simple diffusion is enough அப்படின்னு சொல்றாங்க. இந்த क्वेश्चन ஏன் தெரியுமா கொண்டு வந்தது? நேத்திக்கு செஷன்ல வந்துட்டு ஒருத்தவங்க அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்டே இருந்தாங்க, மேம் டிஃப்யூஷன் வந்துட்டு ஏன் unicellular organismsல வந்துட்டு it is sufficient, அது ஏன் அப்படின்னு வந்து கேட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஸ்டூடெண்ட்காகவே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா அப்படின்னு வந்து கேட்டாச்சு. ஓகே, ஸோ கணேசன், ஹரி சுபாய், மஹிஷா எல்லாமே வந்து ஏ சொல்றாங்க. பட் 104 பேர் இருக்கீங்க. 104 பேருமே லைக் பட்டனை ஃபர்ஸ்ட் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் டைம் சஃபிஷியண்டாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ரீடிங் அண்ட் ஆன்சரிங் டைம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிளாஸ் கொண்டு வரேன்ப்பா, கொண்டு வரேன். ஓகே, ஸோ லைக் பட்டனை ஃபர்ஸ்ட் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணாதான் ஏஐ கிளாஸ் எல்லாம். ஸோ ஷோ ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்யூஷன் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்துட்டு போதும் தன்னோட ஆக்சிஜன் ரெக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ டிஃப்யூஷன் வழியாக தான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, ஈவன் அவங்களோட அந்த ஃபுட் ரெக்வயர்மெண்ட்ஸ் லைக் அமீபா அண்ட் ஆல் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா தான் தன்னோட நியூட்ரிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸே வந்துட்டு மீட் பண்ணுது. இந்த மாதிரி டிஃப்யூஷன் ப்ராசஸே இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு போதுமான அளவு. ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸோட அமைப்பே வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாகவே அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், நியூட்ரிஷன் எல்லாமே கிடைச்சது. ஸோ இது சிம்பிளாக இருக்கிற இந்த ப்ராசஸ் வழியாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருது இல்லையா? ஸோ காம்ப்ளெக்ஸாக நம்ம கிட்ட இருக்கிற அந்த மாதிரி ப்ராசஸஸ்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது வழியாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருது. அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினால லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ பிரணாவ், தமிழீஸ், பாபி, ஷிமோன் தாரா. ஓகே, ஸோ ஷண்மதி, ஹரி, முத்துராமன், ஸ்ரீ, நிக்கலேஷ், கேஷவ் அண்ட் ஷான். மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் which is your second question. Okay, so yes,
Ma'am, can you do important diagram sessions? Is reflex arc important? Bhavna, yes, reflex arc is important. நாளைக்கு diagram session வந்துட்டு வருது. So when I mean diagram session, so diagrams எப்படி draw பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செஷன் வருது. பட் நாளைக்கு வர போகிற செஷனில் எல்லா சாப்டர்ஸ் எல்லா டயக்ராம்ஸுமே எப்படி வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு செஷனில் நம்ம வந்துட்டு கற்றுக்க போகிறோம், ஒரு ரிவைஸ் பண்ண போகிறோம், நாட் கற்றுக்க போகிறோம், ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ plants lack nervous system but they respond to stimuli, and then plant hormones coordinate responses. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், assertion and reason. ஸோ both are true அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் ஆப்ஷன்ஸில் ட்விஸ்ட் எதுவும் இருக்குதா அப்படின்னு கோட் நெவர்டா கேட்குறாங்க. நோ ஆப்ஷன்ஸில் எந்த ட்விஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட கொஸ்டின் பேங்க்லேருந்து சுட்டது. ஸோ நான் எந்த டிங்கரிங் வேலையுமே பண்ணலை, ஓகேவா? ஸோ டிங்கரிங் வேலை ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன்ஸ்லையுமே எந்த ஆப்பும் வைக்கல. ஸோ டு நாட் வெரி. ஸோ டிஸ்கவரி என்ன டவுட் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் டிஸ்கவரி அவர்களே, என்ன டவுட்? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம், பிளான்ஸ் கிட்ட வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு கிடையாது. ஆனாலுமே பிளான்ஸ் வந்துட்டு தன்னோட சுற்றி நடக்கிற அந்த ஸ்டிமுலைக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க நர்வஸ் சிஸ்டம் இல்லாமல் இந்த பிளான்ஸ் வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், தனக்குள்ள பிளான்ஸ்குள்ளே வந்துட்டு சில ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸை தான் நம்ம ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் வழியாக வந்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டிமுலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொடுக்குது. அண்ட் இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்குமே தெரியும், பிளான்ஸ் வந்துட்டு சில மூவ்மெண்ட்ஸ் கூட பண்ணுது, ட்ராஃபிக் மூவ்மெண்ட்ஸ், அதுவுமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம், which is your third question. எஸ், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இன்ஸ் கார்னர். எக்ஸாக்ட்லி 1 or 2 பேர் இருக்கிறீங்க. ஆனால் 1 or 2 பேருமே என்ன லைக் பட்டன் வச்சு ஸ்மாஷ் பண்ணல. சீக்கிரமா if you're enjoying the session, பிரோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் on your screen. Binary fission results in maximum variation. Binary fission is an asexual reproduction method அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் பிரஜித் அவர்களே வணக்கம். என்ன டவுட்? தர்ஷின் பி என்ன டவுட்னு சொல்லுங்க. எஸ் நட்ராஜ் வேற லெவல்ப்பா, பயோவில் சென்டம் வந்துச்சாப்பா, ஆசம், கேட்கவே ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்கிறீங்க, செம்மப்பா. இதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ போய் சொல்லாதீங்க. ஏ ஆப்ஷன்ஸ் டிங்கரிங். நான் வந்து இல்லைப்பா கணேஷ் ஒரு டிங்கரிங் வேலையும் பண்ணலை. ஏன்னா நிறைய வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காண்டே ஏறாங்க, நான் மேம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் எதனா ட்விஸ்ட் வைக்கிறீங்கன்னு. ஸோ அதனால் இந்த VQuizல எந்த ஆப்ஷன்ஸ்லையுமே எந்த ட்விஸ்ட்டும் வைக்கல, டு த பாயிண்ட் டைரெக்டான ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ பைனரி ஃபிஷ் மேக்ஸிமம் வேரியேஷன் வந்துட்டு இருக்கிறது கிடையாது. பைனரி ஃபிஷன் வந்துட்டு ஒரு ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அது கரெக்ட் தான். ஆனால் பைனரி ஃபிஷனில் வந்துட்டு வேரியேஷன்ஸே வந்துட்டு இருக்கிறதே கிடையாது. அப்படியும் பைனரி ஃபிஷனில் வேரியேஷன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப நெக்லிஜிபிள், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. எங்கே வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் 17 பேர் ஏன் இஸ் ட்ரூன்னு போட்டு வச்சிருக்கிறீங்க? பைனரி ஃபிஷனில் மேக்ஸிமம் அதிகமான வேரியேஷன்ஸ் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஆச்சா, எஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. ஆமாப்பா, வாட் இஸ் நெக்ஸ்ட் செஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு நமக்கு ஓகே நான் சொல்கிறேன் இருங்க. மெண்டல் யூஸ் பீ பிளான்ஸ் ஃபார் ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீ பிளான்ஸ் ஷோ ஈஸிலி அப்சர்வபிள் கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 23 செகண்ட்ஸ் தான் இருக்குது, டக்கு டக்குன்னு வந்துட்டு சொல்லுங்கள். நட்ராஜன் ஏ சொல்கிறாங்க, யதேஷ் ஏ, ஹரிபிரசாத் ஏ சொல்கிறாங்க, சுப்பையா ஏ சொல்கிறாங்க, ENS ஏ சொல்கிறாங்க. VQuiz ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த சாட்ஸ்லேயே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த VQuizக்குள்ளே போக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்ப்போமா என்னன்னு சொல்லிட்டு, கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் லைவ் இன் மேக்ஸ், வாட் டு ஐ மேம் என்னது, வாட் ஐ டூ மேம், கிளியர் இட் மேம். தசன் மேக்ஸ் செஷன் இருந்துச்சுன்னா மேக்ஸ் பாருங்கள், தமிழ் செஷன் இருந்துச்சுன்னா தமிழ் பாருங்கள். விச் எவர் சப்ஜெக்ட் யுவர் வீக், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பயோ ரிவைஸ் பண்ணணும்னா இந்த செஷன் பாருங்கள். தட்ஸ் இட். தாவி எது வேணுமோ பார்த்துக்கோங்க. ஸோ எஸ், மெண்டல் வந்துட்டு பீ பிளான்ஸ் வந்துட்டு ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணார். ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, செல்ஃப் பாலினேஷன் பண்ணார், கிராஸ் பாலினேஷன் பண்ணார். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவர் எந்த பிளான்ட் சூஸ் பண்ணார்? பீ பிளான்ட் சூஸ் பண்ணார். ஆமாம் கரெக்டு, அவர் பீ பிளான்ட் தான் சூஸ் பண்ணார். அடுத்தது ரீசன் என்ன சொல்லுது? பீ பிளான்ட் ஷோ ஈஸிலி அப்சர்வபிள் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஆமாம், எதுக்கு சூஸ் பண்ணார்? பீ பிளான்ட்ல வந்துட்டு செவரல் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து இருந்துச்சு. செவரல் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் போது ஹைட்ல இருந்துச்சு, கலர் ஆஃப் த சீடு, ஷேப் ஆஃப் த பாட், ஃப்ளவர் பொசிஷன், ஃப்ளவர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்ததுனால தான் அவர் இந்த பீ பிளான்ட்டை வந்துட்டு அவர் சூஸே பண்ணார். ஓகே, ஸோ ஹரியரன் ஜாயின் பண்ண முடியலன்னா ஐ திங்க் நம்ம கொஸ்டின் அந்த பாஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஜாயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ லீடர் போர்டு வந்துட்டு வரும்ப்பா. ஸோ ஆஃப்டர் திஸ் கொஸ்டின் வரும், ஆஃப்டர் 5 கொஸ்டின்ஸ் லீடர் போர்டு வந்துட்டு வரும். சரியா? ஸோ ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஒன் டைப் ஆஃப் கேமெட். போத்
alleles are identical. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு நல்ல கொஸ்டின் இது. ஃபார் 1 மார்க்ஸ்க்கு இது ஒரு நல்ல கொஸ்டின். நிறைய பேர் தப்பாக வாய்ப்பு இருக்குது, பட் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக சொல்வீங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி சொல்கிறீங்கன்னு. ஓகே, ஸோ எஸ் ஏதான் அப்படி வந்து கணேஷ் சொல்கிறாங்க, ஏஎன்எஸ் வந்துட்டு சின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம். தென் வென் வில் திஸ் லைவ் வில் பி ஃபினிஷ்? தசன் பி நமக்கு 22 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஐ திங்க் இது ஒரு 5th கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள், 5th கொஸ்டினில் இருக்கிறோம், இன்னொரு 22 கொஸ்டின்ஸ் நம்ம முடிக்கிறோம். ஸோ அதனால் பாருங்கள் சரியா. நானும் என்சிஆர்டி 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டார்க் கேமர்ஸ் வேறு லெவல். என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஜம்ப் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், ஜம்ப் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அண்ட் ஆஸ் யூ ஸ்டடி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கும் போது பை ஹார்ட் பண்ண அந்த ஆன்சர் எப்படி கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஆன்சரில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான்னு ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கோ. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையுமே அந்த ஆன்சர் இருக்கும்போது அந்த கீவேர்ட்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோ. ஸோ தட் நீ உன் எக்ஸாமில் அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பண்ணிக்கோ. ஸோ ஹோமோசைகஸ் பரவாயில்ல, நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, பட் ஓகே. ஸோ ஹோமோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன இருக்குது? 2 அலீல்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ ஹோமோசைகஸ் என்ன, இந்த டால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரெண்டுமே கேபிட்டல் டியாக இருக்குது. ஹோமோசைகஸ் ரிசர்சிவான டார்ஃப் நம்ம சொல்லும் போது ரெண்டுமே ஸ்மால் டியாக இருக்குது. ஸோ ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் தே ப்ரொடியூஸ் 1 type of gamete. ஆமாம் தானே? ஸோ எப்படி வந்துட்டு அவங்க 1 type of gamete வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? இப்போ 2 கேபிட்டல் டி வந்துட்டு 2 கேபிட்டல் டி, என்னடா இது? ஓகே, ஸோ 2 கேபிட்டல் டி இருக்குது, 2 ஸ்மால் டி வந்துட்டு இருக்குது. இங்கேருந்து நமக்கு என்னென்ன கேமெட்ஸ் வந்துட்டு கிடைக்குது? ஸோ 1 கேபிட்டல் டி கிடைக்குது, 1 கேபிட்டல் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஐடென்டிக்கல் கேமெட்ஸ் தான் கிடைக்குது. சிமிலர்லி இங்கே பார்த்தனாலுமே ஒரு ஸ்மால் டி கிடைக்குது, இன்னொன்று ஸ்மால் டி கிடைக்குது. ரெண்டுமே ஐடென்டிக்கல் கேமெட்ஸ் தான் கிடைக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களோட செக்ஸ் டிட்டர்மினேஷனில் நமக்கு மேலில் இருக்கிற XY குரோமோசோம் அண்ட் ஃபீமேலில் இருக்கிற XX குரோமோசோம். இப்போ XY அப்படின்னு சொல்கிற இந்த மேலில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து 2 கேமெட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று X கேமெட் தராங்க, ஒன்று Y கேமெட் தராங்க. அது வந்துட்டு ஹெட்டிரோசைகஸ். அங்கே அந்த கேமெட்ஸ் ஐடென்டிக்கலாக இல்லை, நான் ஐடென்டிக்கலாக இருக்குது. அதுவே ஃபீமேலில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எக்ஸ் எல்லாமே எய்தர் இந்த எக்ஸாக இருக்கலாம் ஆர் இந்த எக்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ அது ஹோமோசைகஸாக இருக்குது. ஒன்லி 1 type of gamete வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஏ வந்துட்டு கரெக்டான ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ லீடர் போர்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ லீடர் போர்டு வந்துட்டு பார்த்துடலாமா? ஸோ லீடர் போர்டில் லக்ஷன், கணேஷ், சஞ்சய், கேஷவ், ஷிமோன், பிரதோஷ், சிதந்த், ஹரிபிரசாத், நிதேஸ்வரன், சஜய், எஸ். ஓகே, ஸோ 6th கொஸ்டின் போயிடலாமா? ஆசம், நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே வந்துட்டு இருக்க தாசன் பி டைமிங்லாம் இல்லைப்பா, இப்போ தான் 6வது கொஸ்டின் வரும். ஸோ எந்த ஃப்ளோவில் போகுது அந்த ஃப்ளோ தான். இதுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது டைமிங்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ ஹவ் மெனி கொஸ்டின்ஸ் டு வி ஹேவ்? இமினன்ஸ் நமக்கு ஒரு 22 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஜஸ்டின் இப்போ ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் யூ ஹவ் பாஸ் த டைம். 6th கொஸ்டினில் இருக்கிறோம் நம்ம ஆல்மோஸ்ட். ஸோ 84 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. 84 ஸ்டூடெண்ட்ஸுமே லைக் பட்டனை ஃபர்ஸ்ட் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் என்ஜாயிங் த செஷன் லைக் பட்டனை அடிச்சு தம்சம் பண்ணிடுங்கள். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், biodegradable waste passes long in environment, microorganisms decompose them. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. டி அப்படின்னு சொல்கிறாங்க. கணேஷ், டார்க் கேமர்ஸ், ஓகேவா? ஓகே, தசன், எஸ். தனஸ், ஏஆர்வி மார்க்கெட்டிங், என்ன டவுட்? சேலஞ்ச் 100 book was not delivered and I was ordered on 6/2/2026 அப்படின்னு தினேஷ் தினு சொல்கிறாங்க. ஸோ தினேஷ் தினு ப்ளீஸ் பாஸ் இட் அஸ் போஸ்ட் இட் அஸ் அ கமெண்ட். அண்ட் அதே சமயம் இந்த மெசேஜ் வந்துட்டு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியல இதை பற்றி. ஓகே, ஸோ பார்த்துடலாமா ரிசல்ட்டு? பரவாயில்லப்பா, நிறைய பேர் குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கிறீங்க. கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு போல இருக்குது. இந்த 15, 13, 3 பேருக்கு மிஸ்கிளிக் ஆனான்னு தெரில. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் வந்துட்டு டிகிரேட் ஆகிடும் பை தி ஆக்ஷன் ஆஃப் டீகம்போசஸ். அதனால என்வாயன்மெண்ட்டில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. என்வாயன்மெண்ட்டில் அந்த சாயிலாக வந்துட்டு இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால அசர்ஷன் தப்பு. அப்புறமா ரீசன், ஏன் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸால டிகிரேட் ஆயிரும். ஸோ ரீசன் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அசர்ஷன் தப்பாக இருக்குன்றதுனால உனக்கு ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ 7th கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ தினேஷ் எல்லாமே வந்துட்டு டின்னு சொல்லிட்டாங்க. வெரி குட், ஆசம். ஏஆர்வி மார்க்கெட்டிங், என்ன டவுட்டு? நீங்கள் டவுட்டுன்றீங்க, நான் என்ன டவுட்டுன்னு சொல்ல மாட்டீங்களே. ஸோ அடுத்த கொஸ்டின் உங்கள் ஸ்க்ரீனில், கிட்னிஸ் ஃபில்டர் நைட்ரஜனஸ் வேஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் நெஃப்ரான்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். அவ்வளோதான், ஈஸி பீஸி, ரொம்ப ஈஸியான ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் இது. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்கள். ஈஸி பீஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆன்சர் நிறைய பேர். ஓகே, எஸ்.
சொல்லுங்க நாளைக்கு வந்துட்டு என்ன செஷன் அப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன செஷன் அப்படின்னு கேட்டால் நம்மளோட எல்லா சாப்டர்ஸ்லையுமே அந்த 5 சாப்டர்ஸ்லையும் இருக்கிற அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த டயக்ராம்ஸ் வந்துட்டு ஒன்றுத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக நம்ம வந்துட்டு கற்றுக்க போகிறோம், அதாவது ரிவைஸ் பண்ண போகிறோம், ரீகேப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருமா? ஏன் அவ்வளோ பேர் தப்பு பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ கிட்னிஸ் ஃபில்டர் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு. ஆமாம் தானே, கிட்னிஸ் வந்துட்டு யூரியாவோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது தானே வந்து ஃபில்டர் பண்ணுது. அதுக்கப்புறம் கிட்னியால் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஏன் அதால் பண்ண முடியுது? அதுக்குள்ள நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் அதால் பண்ணவே முடியுது. ஸோ அதனால ஏவும் கரெக்ட், ஆரும் கரெக்ட் அண்ட் ஆறு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன் நெஃப்ரான்ஸ் வந்துட்டு கிட்னியில் இல்லாமல் யூரினரி பிளாடர் இருந்ததுன்னா யூரினரி பிளாடர் வந்துட்டு உனக்கு இந்த வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நெஃப்ரான்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிட்னியில் இருக்கிறதுனால தான் கிட்னிஸால் வந்துட்டு நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை ஃபில்டரே பண்ண முடியுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இங்கே வெளிப்படையாக வந்துட்டு உனக்கு சொல்லலை இந்த மாதிரி நெஃப்ரான்ஸ் வந்துட்டு கிட்னிஸில் இருக்குது ஒரு கிட்னிஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு அது மாதிரி லிங்க் கொடுக்கல. பட் இன்டைரக்டாக உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கிட்னி வந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட் ஃபில்டர் பண்ணுது. அதால் எப்படி ஃபில்டர் பண்ண முடியுது? அதுக்குள்ளே நெஃப்ரான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் பண்ணவே முடியுது. ஸோ அப்படி பார்த்தா ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மூவிங் ஆன் டு யுவர் 8th கொஸ்டின். 87 பேர் வாட்சிங், அடிச்ச லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள் இப்போவே, டக்குன்னு பண்ணும். ஓகே, ஐ ஹாவ் டவுட் தசன் பி. எஸ், என்ன டவுட்? அண்ணாமலை என்ன மேம் இத்தனை பி மேம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ அது எனக்கு தெரியல, ஐயா சம்பி போட்ட ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து தொழில் ரகசியம், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஏன் கேட்குறேன், அதெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்பிரிங். அதுக்கப்புறம் டிஎன்ஏ காப்பிங் டு தி asexual reproduction is error free அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. assertion and reason. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் மேம், இஃப் they talk about glomerulus it's correct மேம் அப்படின்னு வந்துட்டு பவனேஷ் குமார் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ பவேஷ் குமார், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நெஃப்ரானில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் glomerulus, அதுக்கப்புறம் பவமன்ஸ் கேப்சர் அப்படி வேறு பொதுவாகவே நெஃப்ரான் தானே அது அந்த பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ நெஃப்ரான் தான் அதுதான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது இல்லையா? ஸோ நெஃப்ரானில் தான் வந்துட்டு மொத்தமாகவே அந்த ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு நடக்கவே செய்யுது. அந்த ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு நடக்குது, அதுக்கப்புறம் செலக்டிவ் ரீஅப்சர்ப்ஷன் நடக்குது. அது எல்லாமே கூட ஒரு விதத்தில் ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான் இல்லையா? இது தேவையோ அது மட்டும் அப்சர்வ் பண்ணிக்குது, தேவையில்லாத எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வந்து கலெக்டிங் டக்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுது. மொத்தமாகவே நெஃப்ரான் வந்துட்டு ஒரு ஹோல் ப்ராசஸில் வந்துட்டு ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த வந்துட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அண்ட் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாகவும் இருக்குது. ஸோ ரிசல்ட் பார்த்துடலாமா? ஸோ எஸ், ஏன் இத்தனை பேர் வந்துட்டு தப்பு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியலையே. ஸோ எஸ், asexual reproductionல வந்துட்டு ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்துட்டு கிடைக்குது. ஆமாம், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலான ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்துட்டு கிடைக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த அமீபா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டாட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பேரண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் இன்னொரு விஷயம் கூட வந்துட்டு கவனிச்சிருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சிருப்பீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களோட இதில் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்திங் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் என்ன சொன்னாங்க அந்த கான்செப்டில், நம்ம என்சிஆர்டியில் கூட அந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, ஈவன் தோ asexual reproductionல அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்துட்டு பக்காவாக அதோட பேரண்ட்டுக்கு ஐடென்டிக்கலாக இருந்தாலுமே தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் வேரியேஷன் தட் இஸ் ப்ரொடியூஸ். அந்த வேரியேஷன் வந்துட்டு காமிக்கிறதுக்கு தான் உனக்கு அந்த ஃபிகரில் வந்துட்டு சில போர்ஷன்ஸில் வந்துட்டு ஷேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேரியேஷன் இஸ் ஜஸ்ட் 0.001%. ஓகே, இருந்தாலும் அதுவுமே ஒரு வேரியேஷன் தானே. அந்த வேரியேஷன் எதுக்காக வருது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, இட் இஸ் டியூ டு எரர் in DNA copying. ஓகே, ஸோ asexual reproductionல கூட வந்துட்டு அந்த DNA காப்பி ஆகும்போது கொஞ்சம் எரர் இருக்கான அந்த எரர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுதான் அதுக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன், நெக்லிஜிபிள், வெரி லெஸ், ரொம்ப மைன்யூட். அது வந்துட்டு ஒரு எரரே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து தாண்டி போகலாம். பட் ஸ்டில் DNA காப்பிங்கில் அது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் வேரியேஷன் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. பட் அந்த வேரியேஷன்னால அந்த ஆர்கானிசமில் வேற லெவலில் பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்றும் நடக்கிறது இல்லை, ஆஸ் இன் நம்மள செக்ஷுவலி ரிப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, பரவாயில்ல, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. ஸோ ஆசம். ஓகே, which pen use in exam? ப்ளூவே யூஸ் பண்ணுங்க பிரியா, ஏன் பிளாக்? மித்தோன் 22 questions இருக்கு. ஐ திங்க் இது 8வது question இப்போ நினைக்கிறேன். சரியா? 5 days board மேம், no confidence, very square, which lesson in biology very high weightage? ENNs, life processes.
இருக்கு இல்லையா ஹை வெயிட்டேஜ்னால அந்த சாப்டர் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியல பிகாஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட் அந்த சாப்டர் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த லைஃப் ப்ராசஸஸ் சாப்டர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலினேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன்சைட் பாலன் கிரெயின் ஸோ சொல்லுங்க பார்க்கலாம் ஈஸி பீஸி எஸ் எந்த சாப்டர் பா தசின் எஸ் சத்யா அவர்களே வணக்கம் 106 பேர் இருக்கிறீங்க 106 பேரும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க அடிக்கடி வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் எட்டி பார்க்க வராங்க போல இருக்கு ஸோ இந்த 106 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து லைக் பட்டனை ஃபர்ஸ்ட் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் இன்னும் லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்ப்போமா எஸ் பாலினேஷன் வந்துட்டு ஃபர்டிலைசேஷனுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டெப் பாலினேஷன் என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ் எங்கிட்ட இருந்து எங்கே நம்மளோட ஆன்தர்ல இருந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல இருந்துட்டு ஸ்டிக்மா அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு அந்த பாலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அதை தான் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாலினேஷன் வந்துட்டு செல்ஃப் பாலினேஷனாக நடக்கலாம் கிராஸ் பாலினேஷனாக நடக்கலாம் அண்ட் இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆர் பாலினேட்டர்ஸ் லைக் இன்செக்ட்ஸ் ஆர் பீ அதெல்லாம் வந்துட்டு தேவைப்படுது ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பாலன் கிரெயின் முதல்ல ஆன்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு வந்து சேரணும் அதனால பாலினேஷன் முக்கியமான ஒரு ஸ்டெப் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா ஸோ அசர்ஷன் கரெக்ட் ரீசன் என்ன சொல்லுதுன்னா ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு பாலன் கிரெயின்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்டிலைசேஷன் அங்கேயா நடக்குது பாலன் கிரெயின் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு எங்கே நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது எஸ் சொல்லுங்க எஸ் ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம் ஈஸ்வரி அவர்களே வணக்கம் எஸ் சொல்லுங்க கணேஷ் அவர்களே இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் தப்பாலாம் எடுக்கிறது கிடையாது ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மேக்ஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஆஸ் கம்பேர்ட் டு மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நானுமே அதே ஒரு இதுலேருந்து கிராஸ் பண்ணிட்டாக வந்துருக்கேன் ஸோ மேக்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி டிஃபிகல்ட் நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஸ்டில் நம்ம பயாலஜிலேயே நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லை நம்ம ஃபீல் பண்ணும் போது விச் இஸ் பேசிக்லி ஒரு தியரட்டிக்கல் நிறைய தியரி தான் இருக்குது உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் ஒன்றும் கிடையாது இல்லையா ஸோ தியரட்டிக்கலாக இருக்கிற அந்த ஒரு சப்ஜெக்டே நம்ம வீக்காக ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ வாட்டி சம்ஸ் போட்டுற அந்த ஒரு இதில் கண்டிப்பாக வீக்காக தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் மேக்ஸுக்கு லீன் ஆகும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி மச் ஓகே ஸோ ஓவரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆசம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் 10th ஆனால் இங்கே சொல்கிறாங்க ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு பாலன் கிரெயின் நடக்குதுன்றாங்க அதனால ஆர் வந்துட்டு தப்பு ஸோ அடுத்த கொஸ்டின் செக்ஸ் ஆஃப் அ சைல்ட் இஸ் டிட்டர்மைன்ட் ஃபர்டிலைசேஷன் ஓவம் கேரிஸ் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேம் சார் எனி கொஸ்டின்ஸ் ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டயக்ராம் இல்லை பவேஷ் குமார் என்ன எப்படி கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ் டயக்ராம் கேட்பாங்க மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கேட்பாங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு வரைய சொல்லுவாங்க நெஃப்ரான் வரைய சொல்லுவாங்க எக்ஸ்க்ரீட்டிவ் சிஸ்டம் வரைய சொல்லுவாங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம் வரைய சொல்லுவாங்க பிரெயின் வரைய சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் நர்வ் செல் ஸோ இந்த நர்வ் செல்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அதர் பார்ட்ஸ் அதை வந்துட்டு வரைய சொல்லுவாங்க இவ்வளோ டயக்ராம்ஸ் கொட்டி கிடக்குது ஏதாச்சும் வரைய சொல்லுவாங்களான்னு கேட்குறியாப்பா நீனு எஸ் மேம் ஐ யூசிங் திஸ் VQuiz இன் மல்டி கண்ட்ரோல் மூடா அப்படின்னா யஷ்வந்த் தெரில அப்படின்னா மல்டி கலர் மோட்னா மேம் இஸ் கலர் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ் அலவுட் இன் போர்ட் எக்ஸாம்ஸ் நைரோ எதுக்கு கலர் டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ் நீங்கள் இட் இஸ் பெஸ்ட் யூ கேன் யூஸ் அட் அந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்ஸ் வந்துட்டு இருக்குதுல்ல அதில் வந்துட்டு இந்த சும்மா நார்மலாக இருக்க அது யூஸ் பண்ணுங்கள் இந்த பிங்க் ஷேடு ப்ளூ ஷேடு அந்த கலர்லாம் வேணாம் நார்மலாக இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ செக்ஸ் ஆஃப் அ சைல்டு ஆமாம் ஃபர்டிலைசேஷன்லேயே டிட்டர்மைன் ஆகிடுது அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சில பேர்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பேருக்கு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க பாட்டிமாருங்க அக்காமாருங்கெல்லாம் வந்துட்டு ஜோ அந்த வயிறு இப்படி இருக்கிறதுனால அது பையன் குழந்தை போல இருக்குது ஓ மூஞ்சில பிம்பிள்லாம் இருக்குது அதனால அது பொண்ணு குழந்தை போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிரிஞ்சு பண்ணாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க ஏன்னா செக்ஸ் ஆஃப் த சைல்டு வந்துட்டு எப்போ அந்த ஸ்பெர்மும் அந்த எக்கும் ஃபியூஸ் ஆகுதோ ஜைகாட் ஃபார்ம் ஆகுதோ அப்போவே டிட்டர்மைன் ஆகிடுச்சு அது பாயா கேர்ள் அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ சாமி வேணுனாலும் ஒன்றும் நடக்காது பிகாஸ் அப்போவே டிட்டர்மைன் ஆயிடுச்சு அந்த செக்ஸ் ஆஃப் த சைல்டு அதுக்கப்புறமா ரீசன் என்ன சொல்லுதுன்னா ஓவம் கேரிஸ் எய்தர் எக்ஸ் ஓ ஒய் குரோமோசோம் தப்பு ஓவம் கேரி பண்ணல ஸ்பெர்ம் கேரி பண்ணுது ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் யாரு பண்றா ஃபாதர் தான் பண்றாங்க பிகாஸ் அவங்க கிட்ட தான் ஹெட்டிரோசைகோஸ் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் which is your 11th question ஓகேவா எஸ் ஓவம் ஆல்வேஸ் கேரிஸ் XX அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேம் போர்டில் பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி வேணாம் ப்ளூ பென்னே யூஸ் பண்ணுங்கள் அண்ட் எதனா அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ வேறு கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஹைலைட்டர்ஸ் கீலைட்டர்ஸ்லாம் பண்ணாதீங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பென்ஸ் ஒயிட்னஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணாதீங்க எதனா தப்பே பண்ணீங்க சப்போஸ் ஒரு ஹோல் பேராகிராஃபே தப்பாயிடுச்சு அப்படின்னா கூட ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு அவ்வளோதான் ஒரு ஸ்ட்ரைக் போடு முடிஞ்சிச்சு ரொம்ப கீச்சு இப்படியெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வேணாம் அண்ட் எதனா
சப்போஸ் எழுதும் போது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டு நீங்கள் எழுதின ஸ்பெல்லிங் கரெக்ட் ஆகிடுச்சு, தப்பாயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் போட்டு பக்கத்துலேயே நீ அந்த கரெக்டான விஷயம் எழுதுனா போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்ட்ராவாலாம் வந்துட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வந்துட்டு உங்களை கரெக்ஷன் பண்ணுற அவங்களுக்குமே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக வந்துட்டு இருக்காது. ஓகே, ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துடலாமா? பயோமேக்னிஃபிகேஷன் அஃபெக்ட்ஸ் ஆர்கானிசம்ஸ் அட் லோவர் ட்ராஃபிக் லெவல்ஸ் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசர்ஷனே வந்துட்டு தப்பு. ஏன்னா பயோமேக்னிஃபிகேஷன் வந்துட்டு ஹையர் ட்ராஃபிக் லெவல்ஸ் போக போக அக்குமுலேஷன் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரொடியூசர்ஸை விட அடுத்தது ப்ரைமரி கன்சியூமர்ஸ் கிட்ட அந்த பயோமேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். அடுத்தது செகண்டரி கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரைமரி கன்சியூமர்ஸ் விட அதிகமாக இருக்கும். டெரிஷரி கன்சியூமர்ஸ்க்கு செகண்டரி விட அதிகமாக இருக்கும். டாப் கார்னிவர்ஸ்க்கு இருக்கிறதுலே அதிகமான அந்த அக்குமுலேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு இருக்கும். நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் அக்யூமுலேட் அலாங் ஃபுட் செயின். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்சஸ் ஆன பெஸ்டிசைட்ஸ் ஆன DDT அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராஃபிக் லெவல்லையுமே அக்குமுலேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அசர்ஷன் தப்புன்றதுனால A false and R is true. Moving on to your 12th question. Okay, yes, நெக்ஸ்ட் போயிடலாமா? மேம் நெஃப்ரான் தி லாஸ்ட் டு ட்ரா அப்படின்னு கேட்குறாங்க. நந்திதா பிரியா சில இடத்துல கேட்குறாங்க, நெஃப்ரான் கேட்குற டயக்ராம் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒரு செஷன் பண்ணுறேன். ஓகே, எஸ், மேரத்தான் வந்துட்டு எடுக்குங்க அப்படின்னு வந்துட்டு சத்யா வந்துட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக சத்யா, மேரத்தான் செஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் யுவர் பயோ போர்ட்ஸ் பயோ எக்ஸாம் வந்துட்டு வரும் ஆல் த மேரத்தான் செஷன்ஸ் எல்லாமே. ஓகே, so yes, அடுத்த question. Breathing and respiration are identical process. Respiration involves energy release from food. இதெல்லாம் ஏன் சொல்லு, இந்த மாதிரி இந்த MCQs எல்லாமே வந்து சூஸ் பண்ண MCQs எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற சில டாபிக்ஸ். அதுலேருந்து மட்டும் தான் அந்த பிச்சு அந்த MCQs வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் ஆப்ஷன்ஸில் கூட எந்த ட்விஸ்ட்டுமே வந்துட்டு வைக்கல. பிகாஸ் உங்களுக்கு இது எவ்வளோ சொன்னாலுமே உங்களுக்கு அது ரிவைஸ் ஆகணும், ப்ராப்பராக வந்து ரீகேப் ஆகிடணும். எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதுக்காக அப்போ கூட பார்த்தியா 24, 16, 17 பேர் வந்துட்டு தப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க சார். எஸ், ஸோ ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு ஐடென்டிக்கல் ப்ராசஸ் கிடையாது. எவ்வளோ வாட்டி நான் இது ஸ்ட்ரெஸ் பண்ணுன்னு தெரியல, பட் ஸ்டில் இன்னொரு வாட்டி வந்து சொல்கிறேன், ப்ரீதிங்கும் ரெஸ்பிரேஷனும் ஒரே ப்ராசஸ் கிடையாது. ஸோ ப்ரீதிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் வழியாக அவ்வளோதான், தட் இஸ் ப்ரீதிங். இந்த ப்ரீதிங் வழியாக நீ வந்து ஆக்சிஜன் என்வாயன்மெண்ட் கிட்டேருந்து வந்துட்டு எடுத்துக்க செய்கிற, சரியா, எடுத்துக்கிற உன்னோட நேசல் கேவிட்டி வழியாக போகுது. இந்த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ், ப்ரான்கையால் ஆல்வியால் போய் அந்த ஆக்சிஜன் சேருது பார்த்தியா. அண்ட் அங்கேருந்து ஒரு டிஃப்யூஷன் நடந்து கார்பன் டை ஆக்சைடெல்லாம் நீ ப்ரீத் அவுட் பண்ணும்போது வெளியில் போகுது. இந்த ப்ராசஸ் தான் ப்ரீதிங். ரெஸ்பிரேஷன் என்னது, ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க உன்னோட டெக்ஸ்ட் புக்கில். ஸோ சில ஆர்கனிசம்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது. சில ஆர்கனிசம்ஸ் ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது. ஏரோபிக் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆனால் எதுக்காக இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னு கேட்டால், குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணாதான் எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரீத் பண்ணுற வழியே நம்மளுக்கு ப்ராசஸில் ஆக்சிஜன் கிடைச்சிருது. டைஜஸ்ட் ஆகிற வழியாக நம்ம குளுக்கோஸ் நம்ம பாடியில் கிடைச்சிருது. ஸோ குளுக்கோஸ் ஃப்ரம் டைஜஷன் ப்ராசஸ், ப்ரீதிங் ப்ராசஸ் வழியாக ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் வச்சு நம்ம குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணும்போது இந்த குளுக்கோஸ்ல வந்துட்டு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு சேம் ப்ராசஸ் கிடையாது. ப்ரீதிங் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஓகேவா, ஃபிசிக்கல் ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் உனக்கு தெரியாது, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க ரெஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தவங்க ப்ரீத் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரிய முடியும். உனக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். ரெஸ்பிரேஷன் இன்சைட் ஆஃப் த பாடி வந்துட்டு அது உனக்கு தெரியக்கூட தெரியாது. ஏன்னா அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு எனர்ஜி டிரைவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இன்சைட் ஆஃப் த பாடி அது வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு ஒரு பயோ கெமிக்கல் ப்ராசஸ், ப்ரீதிங் ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே வேற வேற. ரெஸ்பிரேஷன் என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ்க்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், which is your 13th question. ஓகேவா, எஸ், மெக்கானிக்கல் ப்ராசஸ் அப்படி வந்து பவேஷ் வந்துட்டு சொல்கிறாங்க. ரங்கநாத் இன்னொரு 2 questions கழிச்சு லீடர் போர்டு வந்துட்டு வரும். ஓகேவா, ஸோ எஸ் மேம், will they ask to draw nephron? எஸ் நந்திதா, சில டைம்ஸில் கேட்குறாங்க நெஃப்ரான்னு. பட் டென்ஷன் ஆகாதீங்க, நானும் டயக்ராம் செஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஓகே, ஈஸியாக நம்ம வந்துட்டு வரைகிறதுக்கு நம்ம பண்ணலாம். ஓகேவா, ஸோ எஸ், பயோ போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலையா? ஓகே, ஸ்ரீவர்ஷன் பயோ போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா வந்துட்டு இந்த டைமில் என்சிஆர்டி படிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் இது வரைக்குமே வந்துட்டு என்சிஆர்டி டச் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி படிச்சிங்க என்சிஆர்டினா ஓகே. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் என்சிஆர்டி படிக்கலைன்னா ஐ வுட் சஜஸ்ட் டு நாட் ஸ்டார்ட் என்சிஆர்டி. ஏன்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகும் அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸும் ரொம்ப வந்துட்டு வெக் பண்ணிடும்.
வந்துட்டோம். ஸோ அதனால இட் இஸ் பெஸ்ட் டு வாட்ச் இந்த மாதிரி லெக்சர் சீரீஸ் லெக்சர் விட ஒன் ஷாட் வீடியோஸ் வந்துட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போங்க. ஸோ கான்செப்ட்ஸில் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செஷனில் எங்கிட்டிருந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கீவேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டயக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எனஃப். ஓகே, ஸோ சைலம் டிரான்ஸ்போர்ட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி இட் இஸ் ட்ரிவன் பை டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. 30 பேர் சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐ திங்க் நேற்றுக்கு செஷனில் சொன்னேன், சைலம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு தேவைப்படுறது கிடையாது. ஸோ சைலம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு புல், டிரான்ஸ்பிரேஷன் புல், ஒரு கேபிலரி ஆக்ஷன், ஸோ அது வந்துட்டு போதும். ஓகே, ஸோ அசர்ஷன் தப்பு, ரீசன் வந்துட்டு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு போயிடுறேன், which is your 14th question. எஸ், மைக் என்னாச்சுப்பா, என்னாச்சு சவுண்ட் இல்லையா? எஸ், ஷோ லீடர் போர்டு, அதான் ரங்கநாதன். இது வந்துட்டு 14th கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 15th கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா தான் உனக்கு லீடர் போர்டு வந்துட்டு வரும். ஓகே, சைலம் வந்துட்டு ஆமாம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணது கரெக்ட். ஓகே, ஸோ மேம் அப்படி படித்தா சென்டம் வாங்க முடியுமா? ஸ்ரீவர்ஷன் தாராளமாக வந்துட்டு சென்டம் வந்துட்டு வாங்க முடியும். பிகாஸ் பயோ வந்துட்டு மோஸ்ட்டாக இட் இஸ் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, லாஸ்ட் மினிட்ல கூட ஈவன் ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தா அந்த கான்செப்டில் அவங்க என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் சொல்லி தராங்கன்னா, கிட்னிலேருந்து அந்த யூரின் வந்துட்டு எங்கே போகுது, யூரேட்டர் போகுதா, யூரேட்டர்லேருந்து யூரினரி பிளாடர் போகுது, யூரினரி பிளாடர் யூரேத்ரா வழியாக வருது, யூரேத்ரா வழியாக வரணும்னா அது நம்ம நர்வஸ் சிஸ்டம்க்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வாயில சொல்கிறது கூட நீ வந்துட்டு கேட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீ எழுதலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீ ரொம்ப டென்ஷன் ஆகணும் அவசியம் கிடையாது. இப்போ என்சிஆர்டி படிச்சேன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இஃப் யூர் ஏபிள் டு டூ இட் டூ, ஆனால் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது, யூட்ரஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேம் யூர் நாட் ஆடியபிளா? ஒன் செகண்ட்ப்பா, ஒன் செகண்ட். எஸ், இப்போ என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குதா, என்னோட ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆடியோ கிளியராக இருக்குதா? தமிழ் கேமிங் ஆடியோ கிளியராக இருக்குதா? ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் பெட்டராக இருக்கும். ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எஸ் 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 இல்லையா மேம் மைக் சரியாக கேட்கல. அப்போ ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கைஸ் இப்போ ஓகேவா, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட மைக் இப்போ ஓகேவா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னோட மைஸ் ஓகேவா இருக்கா? எஸ், சொல்லுங்க. நவ் இட்ஸ் ஓகே, பெட்டராக இருக்கா? ஓகே, சரி, இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்கே வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஓவிடக்டில் வந்துட்டு நடக்குது, ஆர் உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்குது. சரியா? ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வந்துட்டு அப்படின்னா பேசிக்லி அகெயின் ஜைகாட் ஃபர்டிலைசேஷன். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஃபெலோப்பியன் டியூப் ஆர் உங்களோட ஓவிடக்டில் நடக்குது. ஸோ உங்களோட யூட்ரஸில் அது நடக்கிறது கிடையாது. ஓகே, மூவிங் ஆன் டு யுவர் 15th question. ஓகே, ஸோ எஸ் தேவதர்சன், ஓகே மேம் கேன் யூ கிவ் சம் பயோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்? விஜய் குமார் கண்டிப்பாக கொடுக்குறேன். மித்துன் 22 questions, we are past 15 questions. ஓகேவா? ஸோ சலை சபரி இப்போ வந்துட்டு உங்களால் போக முடியாது, ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் மைக் சரியாக கேட்கல அப்படி வந்துட்டு பீர்ஷம் வந்துட்டு சொல்கிறாங்க. தெரியலையப்பா பீர்ஷம், இப்போ ஓகேவா இருக்குதா? ஓரளவுக்கு ஆடியோ பெட்டராக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு கேட்குதா? இல்லைனா எதனா வேவியாக இருக்குது, எதனா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு ஒரு 2 minutes நீங்கள் டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைனா நான் மைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். அப்போ ஒரே ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருங்க. ஜஸ்ட் கிவ் மீ அ மோமெண்ட். ஓகே, எஸ்.
ஓகே, எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. 2 நிமிஷம் டைமில் வந்துட்டு அவங்க மைக்கை சரி பண்ணுறதுக்கு வந்துருவாங்க. மீன்வைல் இந்த கொஸ்டின் பாருங்க, ரிசெசிவ் ட்ரேட்ஸ் டிஸப்பியர் இன் F1 ஜெனரேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிசெசிவ் ட்ரேட்ஸ் வந்து F1 ஜென்ரேஷனில் காணாமல் போயிருதா? ஆமாம், F1 ஜென்ரேஷனில் வந்துட்டு காணாமல் போயிருது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசெசிவ் alleles remain unexpressed in heterozygous condition அப்படி வந்து ரீசன் வந்துட்டு சொல்லுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டால் F1 ஜென்ரேஷனில் வந்துட்டு ரிசெசிவ் ஆன ட்ரேட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகாமல் போயிருது. பிகாஸ் டாமினன்ட் ட்ரேட்ஸ் வந்துட்டு அதை சப்ரஸ் பண்ணிடுது. அதனால தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் which is an F2 ஜென்ரேஷனில் வந்துட்டு அந்த ட்ரேட்ஸ் வந்துட்டு அகைன் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகே, ஸோ அசர்ஷன் வந்துட்டு தப்பாக இருக்கு அண்ட் ரீசன் வந்துட்டு கரெக்டாக இருக்கு. ஸோ லீடர் போர்டு காமிக்கிறேன் அண்ட் என்னோட வாய்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. வாய்ஸ் இன்னும் வேவியாக இருக்குதா? எஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சொல்லுங்க என்னோட வாய்ஸ் இப்போ பெட்டராக இருக்குதா, இன்னும் வேவியாக இருக்குதா, எப்படி இருக்குது அதுன்னு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். ஓகேவா இருக்குன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன டவுட்? சாங் நல்ல கேங்கோஸ் என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கப்பா. எஸ், D is correct ma'am. If both alleles are recessive in F1 generation, it will be expressed ma'am அப்படின்னு வந்துட்டு ENS கார்னர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ recessive traits disappear in F1 generation அப்படின்னு நம்ம சொல்லும் போது no, still voice issue. Still students are telling voice issue. Okay then. சரி, ஓகே, வாய்ஸ் இஸ் ஓகேவா? சரி, ஓகேப்பா, அப்போ ஓகே தான். ஸோ ரிசர்வ் வந்துட்டு இங்கே பாருங்கள். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஹெட்டிரோசைகஸாக இருக்குது அந்த மாதிரிலாம் கண்டிஷன் அவங்க கொடுக்கல. நம்ம ஜென்ரலாக நம்ம மோனோஹைப்ரிட் கிளாஸ்லாம் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? ரிசர்வ் ட்ரேட்ஸ் காணாமல் போயிடுது இல்லையா? ஸோ ரிசர்வ் ட்ரேட்ஸ் எங்கே போயிடுது அப்படின்னு கேட்டால் அது எக்ஸ்பிரஷன் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஏன் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு சப்ரஸ் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா டாமினன்ட் ட்ரேட்ஸ் வந்து அதை மாஸ்க் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ மிதுன், கணேஷ், பிரதோஷ், Siddhant, Abhinav, Bobby, God of Physics, Abhishek, Keshav and Chitlu. Moving on to your 16th question. Again 20th question உங்களுக்கு leaderboard இருக்கும். சரியா? So yes, 29, 30 அப்படி வந்து சொல்றாங்க. வேற மாதிரிப்பா. சுபா, plant hormones கொஞ்சம் லாஸ்ட்ல வரட்டுமா? இந்த questions முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களோட வரேன். ஓகே, when you move it is lower அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா என்னன்னு ஸ்கானர்? அப்ப நம்ம ஒரே இடத்துல இருக்கணும் போல இருக்குதே. ஓகே, புரியுது. லாஸ்ட் 3 days பிளான் சொல்லுங்க. தோ லாஸ்ட்ல இந்த செஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஐடியாஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So 130 students இருக்கீங்க. 130 students மே first like button அடிச்சு smash பண்ணுங்க. So moving on to your next question. Individuals with same phenotype may differ in genotype. Dominance mask recessive allele. Again இந்த question எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு question தான். ஸோ நல்லா கேட்டிருக்காங்க கொஸ்டினை. ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஏன்னு நினைக்கிறேன் அப்படி வர சொல்கிறாங்க. கேன் யூ கிவ் VQuiz in control and coordination? கண்டிப்பாக சேர்ந்து நிறைய செஷன்ஸ் நம்ம பண்ணலாம். do not worry, டெய்லி ஒரு VQuiz irrespective நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 28 மார்க்ஸ் அப்பா, வேற லெவல் பாஸ். சாலை, அபினவ். ஸோ எஸ், இண்டிவிஜுவல்ஸ் வித் சேம் phenotype may differ in genotype. எஸ், அசர்ஷன் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தலாம். டாமினன்ஸ் மாஸ்க் ரிசர்சிவ் அலீல்ஸ். ஆமாம் தானே? ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்துட்டு எப்படி கரெக்ட் அண்ட் எப்படி வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டால் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் அந்த கேரக்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ டால்னஸ் இன் பிளான்ட்டை நீ ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எய்தர் கேபிட்டல் டி அப்படின்னு நீ ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு கூட நீ ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் தார்ஃபம் வந்துட்டு நீ ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்குது, which is small t. ஸோ இங்கே டால்னஸோட ஃபீனோடைப் வந்துட்டு அந்த ஜீனோடைப் வந்துட்டு எய்தர் இதுவாக இருக்கலாம் ஆர் இதுவாக இருக்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீனோடைப் ஒன்றா இருந்தாலுமே இதோட ஜீனோடைப் வந்துட்டு வேரியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஏன்னா இந்த டி வந்துட்டு இந்த ஸ்மால் டீயை சப்ரஸ் பண்ணிடுது. அதனால தான் என்ன தான் 2 ஹெட்டிரோசைகஸ் கேமெட்ஸ் ஒட்டுகா இருந்தாலுமே அதில் டாமினன்ட் ட்ரேட் ரிசர்சிவ் ட்ரேட்டோட அந்த எக்ஸ்பிரஷனை மாஸ்க் பண்ணிடுது ஆர் சப்ரஸ் பண்ணிடுது. அதனால ஒரு ஃபீனோடைப்புக்கு சான்சஸ் இருக்குது ஜீனோடைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். மூவிங் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் which is your 17th question. எஸ், ஏய் யாரா இது கூஃபிஜன்னு யாரா இது கூஃபிஜன்னு? எங்கே பார்த்தாலும் குஃபிஜன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் இந்த குஃபிஜன்? அடுத்தது டீகம்போசஸ் ஃபார்ம் லாஸ்ட் ட்ராஃபிக் லெவல். அடுத்தது டீகம்போசஸ் ஆக்ட் ஆன் ஆல் ட்ராஃபிக் லெவல். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அகெயின் ஃபார் யோர் ரிவிஷன், ஈஸி பீஸி கொஸ்டின்ஸ்.
30 minutes session போடுங்க for control and coordination. Salai Abhinav கண்டிப்பாக போடுறேன். Okay, which diagram is important? Diagrams வந்து நிறைய வந்து important இருக்குது. நாளைக்கு ஒரு செஷன் வருது diagram based session. So அதுல நீங்க join பண்ணுங்க. ஓகேவா? So life process chapterல இருக்க நிறைய diagrams வந்து ரொம்பவே important. ஓகேவா? So அதெல்லாம் focus பண்ணுங்க. Fast-ஆ போறேன். So answer சொல்லுங்க பார்க்கலாம். Decomposes last trophic levelல தான் வந்து இருக்கும். அதுக்கு அப்புறம் decomposes they act on all trophic levels. So சொல்லுங்க பார்க்கலாம். Yes, ma'am, இந்த வாட்டி board exams easy-ஆ tough-ஆ இருக்கா? Because இல்லை easy and tough ன்னு சொல்கிறாங்க. HY it does not depends easy or tough and all. நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கோ அதுதான் மேட்டர் ஆகுது. doesn't matter even if paper வந்து ரொம்ப tough-ஆ இருந்தாலுமே tough-ஆ செட் பண்ணியிருந்தாலுமே doesn't matter as long as the preparation is proper. எல்லாமே நல்லபடியாக வந்து போகும். give you 100%. பேப்பர் கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அதெல்லாம் வேணாம். அந்த அனாலிசிஸ்குள்ளெல்லாம் போகுவேன். நம்ம படிக்கிறது ஒழுங்காக பண்ணுவோம், அவ்வளோதான். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரிசல்ட் பார்த்துடலாமா? டீகம்போசஸ் லாஸ்ட் டிராஃபிக் லெவல் எல்லாம் கிடையாது. அசெஷனே தப்பு. ஏன்னா டீகம்போசஸ் வந்து எல்லா டிராஃபிக் லெவல்லுமே அது வேலை செய்யும். ஏன்னா அவன் ப்ரொடியூசர் செத்தாலும் அவன் தான் டீகம்போஸ் பண்ணுவான், ஹாபி வாஸ் செத்தாலும் அவன் தான் டீகம்போஸ் பண்ணுவான். ஸோ ஒரு டிராஃபிக் லெவல்லுமே எந்த ஆர்கனிசம் செத்து போனாலுமே அதை டீகம்போஸ் பண்ற வேலை யாரு? டீகம்போசஸ் ஓடுது. ஸோ அசெஷன் தப்பு, ரீசன் கரெக்ட். பாருன்னா இத்தனை பேர் தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் இத்தனை பேர் மிஸ்டேக் ஆகிருக்குதுன்னு தெரியல. ஓகே, விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஹார்ட் டயக்ராம் கேட்பாங்களா? எஸ், கண்டிப்பாக ஹார்ட் டயக்ராம் கேட்பாங்க சிந்து அவர்களே. செஸ்ன்னு எனக்கும் தெரியுது, அதனால கூஃபிஜன் செஸ் இருக்குது. ஏன்னா யார் இந்த கூஃபிஜன் செஸ் அதுதானே தெரியவில்லை, அதை தானே கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின், கட்டிங் டெய்ல் ஆஃப் மைஸ் அஃபெக்ட்ஸ் ஆஃப்ஸ்பிரிங். அடுத்தது, somatic changes are not inherited. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எக்ஸாமு படித்தா போதுமா? எக்ஸாம் ஐடியாவா? எக்ஸாம் ஐடியா படித்தா போதுமான்னு கேட்குறாங்க. ஸ்ரீவர்ஷன், எக்ஸாம் ஐடியா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கொஸ்டின் பேங்க்ஸை சொல்கிறீங்களா? கொஸ்டின் பேங்க் எக்ஸாம் ஐடியா படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி என்சிஆர்டி படிச்சிருக்கீங்களா பாருங்கள். ஒருவேளை என்சிஆர்டி படிக்கலைன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒன் ஷார்ட் சீரீஸ் அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள். கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் இருக்கணும், அது என்சிஆர்டிலேருந்துட்டு அந்த பேஸ் இருக்கணும், ஆர் இந்த மாதிரி ஒன் ஷார்ட்லேருந்து அந்த பேஸ் இருக்கணும், ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீ லேயர்ஸ் தான் உன்னோட இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், சாம்பிள் பேப்பர்ஸ் அதெல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீ சூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கட்டம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரிசல்ட் பார்த்துடலாமா? அகெயின் ஏஸ் ஃபால்ஸ். ஏன்னா கட்டிங் ஆஃப் டெய்ல் மைஸ் அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்கை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு என்னோட மூக்கு நான் எங்கன்னா போய் வந்துட்டு அடி வாங்கிட்டேன்னா நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற அந்த சில்ட்ரனுக்குமே மூக்கு அடி வாங்கி தான் பிறக்கணும் அப்படின்னு வந்துட்டு கிடையாது. பிகாஸ் இது வந்துட்டு நான் என்னோட லைஃப் டைம்ல அக்கர் ஆன ஒரு சேஞ்ச். ஸோ இட் இஸ் வந்து ஒரு அக்வயர்ட் ட்ரேட். ஸோ என்னோட சொமேட்டிக் செல்ஸ் ஆன என்னோட நோஸ்ல இருக்க செல்ஸ் எல்லாமே ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகல. ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? சொமேட்டிக் செல்ஸ். அதே மாதிரி மைஸ்ல அந்த டெய்ல் வந்துட்டு ஒரு சொமேட்டிக் செல்லால செய்யப்பட்ட ஒரு டெய்ல். அது வந்து கட்டணனால ஆஸ்பிரிங்குக்குமே வந்துட்டு டெய்லே இல்லாமல் பிறக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு அவசியம் கிடையாது. அப்படியே நிறைய பேர் நம்மளை சுற்றி வந்துட்டு ஹேண்டிகேப்டெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறக்க போகிற சில்ட்ரன் எல்லாம் வந்துட்டு, அதாவது ஹேண்டிகேப்ட் இந்த சென்ஸ் வந்துட்டு ஜெனட்டிக்கான்னு நான் சொல்லலை, சில பேர் வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட்ஸ்னால வந்துட்டு ஹேண்டிகேப்பாக மாறியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் அவங்களுக்கு பிறக்க போகிற சில்ட்ரனுமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் சொமேட்டிக் செல்ஸில் அக்கர் ஆகுது. ஸோ சொமேட்டிக் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு கேரி அவுட் ஆகுறது கிடையாது. ஜெர்ம் செல்ஸ் ஆனால் ஸ்பெர்மோ இல்லையோ அந்த எக். ஸோ அங்கே தான் எதனா சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அப்போ தான் வந்துட்டு அது அந்த ஆஃப்ஸ்பிரிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அசெஷன் தப்பு, ரீசனு கரெக்டு. அண்ட் 19th கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, இல்லை மேம் எக்ஸாம் ஐடியில் லெசனோட கான்செப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ஸ்ரீவர்ஷன் லெசனோட கான்செப்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் எல்லா கான்செப்ட்ஸும் ப்ராப்பராக எனக்கு எக்ஸாம் ஐடியில் நான் கைட் பார்க்கல. ஸோ அதை ரெஃபர் பண்ணியிருந்தால் ஒரு வேளை எனக்கு தெரியும், ஆர் எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு வேளை சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லைனா ஐ வுட் சஜஸ்ட் தயவு செஞ்சு என்சிஆர்டி பாருங்கள், படிங்க. இஃப் டைம் பெர்மிட்ஸ். இல்லைனா இதுக்கு முன்னாடியே படிக்கல என்சிஆர்டினா விட்டுருங்க. கான்செப்ஷுவல் வீடியோஸ் இந்த மாதிரி ஒன் ஷாட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். எக்ஸாம் ஐடியில் எவ்வளோ அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எஸ்சந்ததே நான் பிளைண்டாக சொல்லுவேன், நல்லா இருக்குது. எஸ்சந்தது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் எஸ்சந்தில் நல்லா இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம் ஐடியா பற்றி எனக்கு கொஸ்டின் பேங்க் தெரியும், ஆனால் கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குது ஐடியா இல்லாதனால எனக்கு அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் ஃபோட்டோஸ் அனுப்புங்க, பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு ஒரு சிக்னல் தரேன், அதுலேருந்து ரெஃபர் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, ஸோ எஸ் ரிசல்ட் பார்க்கலாமா? Dendrites carry impulses away from cell body.
axon carries impulses away from cell body. So ஏன் இங்கே வந்துட்டு 8 2 19 பேர் வந்துட்டு ஏ வந்து ட்ரூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, ஆர் வந்துட்டு ஃபால்ஸா? எலே டென்ட்ரைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை ரிசெப்டார்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷனை டென்ட்ரைட்ஸ் கிட்ட இருந்து செல் பாடிக்கு போகுது. செல் பாடியிலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது? ஆக்சானுக்கு போகுது. ஓகே, ஆனால் இங்கே அசர்ஷன் என்ன சொல்கிறாங்க? டென்ட்ரைட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை செல் பாடியிலேருந்து கூட்டிகிட்டு போகுது. தப்பு. அது ரிசெப்டார்ஸ் வந்துட்டு தான் செல் பாடிக்கு டென்ட்ரைட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனே எடுத்துகிட்டு வருது. ஓகே, ஸோ லீடர் போர்டு காமிக்கிறேன். ஸோ லீடர் போர்டில் யார் இருக்கிறா? கணேஷ், அபினவ், மிதுன், கேஷவ், அபிஷேக், சிட்லு, பாபி, சிதன், சஜய் அண்ட் கமலேஸ்வரன். ஆசம். மூவிங் ஆன் டு யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் 21st கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, 20th கொஸ்டின். ஓகே, 20th கொஸ்டின். இன்னும் ஒரு 20, 21, 22 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, பயாலம் கஷ்டம், பயாலஜி கஷ்டம் ஃபார் மீ அப்படி வந்துட்டு கணேஷ் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பயாலஜி வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நிறைய பேர் வந்துட்டு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் டோ நாட் வரி, அந்த காம்ப்ளிகேட்டடாக அந்த கான்செப்ட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸி கான்செப்ட்ஸ் தான். அண்ட் அகெயின் நம்மளுக்கு ஒரே ஒரு அஷூரன்ஸ் தான் தரேன். ஒரு வேளை இன்கேஸ் இன்னுமே நீங்கள் என்சிஆர்டி படிக்கலாம், டூ ட்ராவல் வித் அஸ் அலாங். இந்த ஒரு 3-4 டேஸ் ஆர் இந்த ஒரு 1 வீக் ஜேர்னி நம்ம கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய செஷன்ஸ் கொண்டு வரேன். நாளைக்கு டயக்ராம் செஷன்ஸ் கொண்டு வரேன். கான்செப்ட் பேஸ்ட் செஷன்ஸ், எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே ஷார்ட்டில் வந்துட்டு நான் கவர் பண்ணுறேன். சரியா? ஸோ முக்கியமான கான்செப்ட்ஸ் மட்டுமே. ஸோ டயக்ராம்ஸும் பண்ணலாம், கான்செப்ட்ஸும் பண்ணலாம், அண்ட் டெய்லி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஒரு வீக் வைஸுமே வந்துட்டு பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்மளோட ரிவிஷனை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்களுமே நம்ம கூட சேர்ந்து வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் காலம் தான் எக்ஸாம்ஸ். ஒரு 1.5 மாதம் நீங்கள் கொஞ்சம் ஸ்லீப்பு மற்ற விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபோக்கஸ் அகெயின் ஐ சே இட் இஸ் அகெயின் ஃபார் யோர் நல்லது. அவ்வளோதான். ஓகே, ஸோ TT and TT capital T and capital T small t individuals are phenotypically identical, both contain dominant allele அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா phenotypically வந்துட்டு இது ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான். ஏன்? அது ஹோமோசைகஸாக இருந்தாலுமே அது டால் தான், இது ஹெட்ரோசைகஸாக இருந்தாலுமே அதுவுமே டால். ஸோ phenotypically ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான். ஸோ அசர்ஷன் கரெக்ட். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலுமே கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டீயை விட டாமினன்ட். அதனால ஸ்மால் டீயோட எக்ஸ்பிரஷனை சப்ரஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ ரெண்டும் கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், which is your 21st question. Okay, ma'am, in the last day what can we refer for science board exam? SQP or previous year questions or any other resources ma'am அப்படின்னு வந்துட்டு பவேஷ் குமார் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேல வந்துட்டு நீங்கள் உங்களோட CBSE சார்பாக வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணலாம். நீங்களே உட்காந்து வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு டெஸ்ட் வந்துட்டு எழுதலாம். அண்ட் அதே சமயம் எதனா ஒரு டாபிக் ஒரு எதனா ஒரு சாப்டரில் நீங்கள் வீக்காக இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ப்ராசஸில் வீக் ஆஸ் கம்பேர்ட் டு மற்ற 4 சாப்டர்ஸ், இந்த சாப்டரில் வீக்குனா அந்த சாப்டரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த சாப்டரை குறிச்சிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உட்காந்து சால்வ் பண்ணு. ஓகேவா? ஸோ டுகெதர் நீ எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடு. அதுக்கப்புறமா எதனா ஒரு டாபிக் ஏதோ ஒரு சாப்டரில் வீக்காக இருக்குன்னா அந்த ஒரு சாப்டரில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓகேவா பவேஷ் குமார்? Yes. Next question. Breathing supplies oxygen for cellular respiration. Breathing and respiration are same process. பரவாயில்லப்பா, நிறைய பேர் உஷாராயிட்டீங்க. பிகாஸ் இதே கொஸ்டின் நான் முன்னாடி கேட்டேன் கொஞ்சம் வேறு ஃபார்மேட்டில். ப்ரீதிங் வழியாக தான் நம்ம பாடியில் ஆக்சிஜன் வருது. இந்த ஆக்சிஜன் வர்றதுனால தான் ரெஸ்பிரேஷனில் இந்த ஆக்சிஜனை வச்சு தான் நம்ம வந்துட்டு குளுக்கோஸ் கிட்ட இருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரீதிங்குமே ரெஸ்பிரேஷனுமே வந்துட்டு சேம் ப்ராசஸ் கிடையாது. ப்ரீதிங் ப்ராசஸ் வேறு, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வேறு. ப்ரீதிங் ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் அண்ட் உன்னோட ரெஸ்பிரேஷன் வந்துட்டு என்னது? பயோகெமிக்கல் process. Okay, moving on to your 22nd question, which is your final question in the assertion and reason series la. So final question போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஒருவேளை இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலனா question என்னன்னா fertilization occurs before implantation occurs in uterus. Easy peasy question and that's it in the session oda last question. 169 students இருக்கீங்க. 169 students மே லைக் பட்டனை ஃபர்ஸ்ட் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, so yes, one shot மட்டும் பார்த்தா சென்டம் எடுக்கலாம். ஓகே, நான் இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சிடுறேன். தென் உங்களோட ரெகுலர் குவரிஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு அப்புறமா மற்ற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எதனா உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு வேறு செஷன் பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு விடைப்படலாம். இந்த ஒரு கொஸ்டினுக்கு அப்புறமா லீடர் போர்டு பார்த்துட்டு வேறு எதனா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டவுட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யூ கேன் ஸ்டே. ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா யூ கேன் தாராளமாக லீவ். ஓகே, ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருவோமா? ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் முன்னாடி அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இம்ப்ளான்டேஷன் யூட்ரஸில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ்.
ஸோ எஸ் ஸோ ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி தான் நடக்குது. ஏன் இங்கே கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியலையே. ஸோ ஓகே, ஃபர்டிலைசேஷன்னா என்னது? ஃபியூஷன் ஆஃப் உன்னோட ஸ்பெர்ம் அண்ட் எக். ஸோ அது எங்கே நடக்குது? ஃபெலோப்பியன் டியூபில் ஆர் ஓவிடக்டில் நடக்குது. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்த பேருக்கு என்ன ஆகும்? அந்த ஜைகாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஜைகாட் ஒரு செல்லாக இருக்குது. இந்த ஒரு செல்லு 2 செல்லாக டிவைட் ஆகும். 2 4 4 8 8 16 மாதிரி ஒரு எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணும்போது ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்துட்டு யூட்ரஸ் வந்துட்டு போகும். யூட்ரஸோட அந்த வாலில் அது இம்ப்ளான்ட் ஆகும், அதாவது அட்டாச் ஆகும் அந்த எம்ப்ரியோ. எப்போ அந்த எம்ப்ரியோ யூட்ரஸோட அந்த செவுத்துக்கு, யூட்ரஸோட அந்த வாலுக்கு அட்டாச் ஆகுதோ அந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? உன்னோட ஃபெலோப்பியன் டியூப் ஒரு ஓவிடக்ட்ல நடக்குது. அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா நடக்குது. அண்ட் இம்ப்ளான்டேஷன் எங்கே நடக்குது? யூட்ரஸ்ல நடக்குது. இது ரெண்டுமே அடுத்தடுத்து நடக்கிற ஒரு ப்ராசஸஸ். ஆனால் இங்கே இந்த கொஸ்டினை படி இம்ப்ளான்டேஷன் யூட்ரஸ்ல நடக்குதுன்னு சொல்றாங்களே தவிர்த்து இது ஃபர்டிலைசேஷன் ஏன் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஒருவேளை இங்கே ரீசன்ட்ல ஏன் ஃபர்டிலைசேஷன் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு முன்னாடி வந்து நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஏன்னா ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆனா தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கணும் அப்படின்னு எதனா கொஞ்சம் ரிலேட்டடாக எதனா ரீசன்ல கொடுத்துருந்தா அப்போ உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏவா இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அதை சொல்லலை. அடுத்தடுத்து நடக்கிற ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனால் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஓகே, ஸோ ஃபைனல் லீடர் போர்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ ஃபைனல் லீடர் போர்டில் யார் இருக்கிறா? கணேஷ் வித் 20903 பாயிண்ட்ஸ், ஆசம் வித் 𝒂𝒓 19685 பாயிண்ட்ஸ், ஃபாலோட் பை மூணாவது இடத்துல அபினவ் வித் 18830 பாயிண்ட்ஸ். வேற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி வினர்ஸ். லீடர் போர்டில் வரலனாலுமே இட்ஸ் ஓகே. இந்த செஷன் வழியாக நீங்கள் கான்செப்ட்ஸை உங்களுக்கு ரிவிஷன் ஆச்சுனாலுமே வந்துட்டு அதுவே ஒரு பெரிய விக்ட்ரி தான். ஸோ நாட் வெரி லீடர் போர்டில் வரலனாலுமே ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் அந்த குவிஸை எண்ட் பண்ணுறேன். அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும், ஆர் வந்துட்டு படிக்கணும், ஆர் வேறு எதனா லைவ் பார்க்கணும்னா நீங்கள் இங்கேருந்து விடைப்படலாம். அண்ட் ஃபார் தோஸ் ஆஃப் யூ டவுட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எதனா டவுட்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு கேளுங்க. மேம் லாஸ்ட் 3 days பிளான்ஸ் அப்படின்னு வந்துட்டு சாங் நல்லா லாங்குவேஜ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 3 days பிளான்ஸ்க்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் ஒரு செஷன் வந்துட்டு பண்ணுறேன். ஆனால் சின்னதாக நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன டேட்டு? இன்னைக்கு வந்துட்டு 11th எஸ், இன்னைக்கு வந்து 11th of February இல்லையா. ஸோ 11th of February ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ கணக்கில் வைக்க வேணாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்குது, which is on 17th of February if I'm right இல்லையா. ஸோ 17th of February ஆப்வியஸ்லி ஒரு 17th முன்னாடி 16th சரி, 15th சரி, 14th சரி, 3 நாள் நீங்கள் டெடிக்கேட்டடாக மேக்ஸ் தான் படிக்க போகிறீங்க. சில பேர் 4 நாள் கூட வந்து நீங்கள் படிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உங்களுக்கு தாராளமாக 2 நாள் உங்களால் படிக்க முடியும், சயின்ஸுக்கு உங்களால் கொடுக்க முடியும். அப்படின்னா 11th February இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ 12th and 13th February, which is tomorrow and day after tomorrow, you can தாராளமாக ஸ்பெண்ட் டைம் ஃபார் சயின்ஸ் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸுக்கு தான் அதிகமான டைம் வந்து கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் டைம் நீங்கள் வந்துட்டு சயின்ஸுக்கு ஒதுக்கலாம். பிகாஸ் கொஞ்சம் டைம் வந்துட்டு இல்லை சயின்ஸுக்கு இல்லையா. நீங்கள் நிறைய பேர் பயாலஜி இன்னும் படிக்கலன்னு சொல்கிறீங்க. ஸோ 12th February and 13th February வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு பயாலஜி போர்ஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆர் 1.5 hours ஆர் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சுன்னா 2 hours கூட கொடுங்க. டிபெண்டிங் அப்பான் யூ, உங்களால் எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ மேக்ஸுக்கும் உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எதெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1.5 hours வந்துட்டு நீங்கள் பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபார் இன்னைக்கு நாளைக்கு 12th February 13th February, அதுக்கப்புறம் 17th அந்த ஆஃப்டர்நூன் நீங்கள் படிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ தென் யூ ஹேவ் 18th 19th 20 21 22 எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் தமிழ் எக்ஸாம் வேறு வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் எல்லாமே அகே நிறைய பேர் எக்ஸாம் முன்னாடி தான் படிப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் நம்மளோட லைஃப் ப்ராசஸஸில், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில், ஒரு ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரிப்ரொடியூஸில் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து டச் பண்ணிகிட்டே வாங்க. உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கும் 4 நாளைக்குமே வந்துட்டு நீங்கள் எந்த சாப்டரில் வீக்காக இருக்கிறீங்க, இந்த 5 சாப்டர்ஸில் சப்போஸ் லைஃப் ப்ராசஸஸில் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 சாப்டர்ஸ் லைஃப் ப்ராசஸஸ் அண்ட் இப்போ சப்போஸ் லெட்ஸ் சே ஹவு டு ஆர்கனிசம்ஸில் வீக்காக இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ப்ராசஸஸில் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண, அடுத்த நாள் ஹவு டு ஆர்கனிசம்ஸில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண, அந்த கான்செப்ட்ஸில் எதெல்லாம் வந்துட்டு வீக்காக இருக்குது அதை பேஸ் பண்ணி முடிஞ்சால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். அந்த வீக்காக இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தென் உங்களுக்கு இங்கிலீஷில் எங்கேனா டைம் நுழைய முடிஞ்சதுன்னா, இங்கிலீஷ்க்கு முன்னாடி எங்கேனா டைம் உங்களால் நுழைய முடிஞ்சதுன்னா, ஸோ இங்கிலீஷ்க்கு வந்துட்டு உங்களால் 2 நாளே படிக்க முடிஞ்சிடும். ஒரு நாளே நான் முடிச்சிடுறேன் மேம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லைனா சாண்ட்ரா மேம் சொன்னாங்க அதனால் நான் ஒரு நாளே படிச்சிடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா, சிமிலர்லி ஃபார் தமிழ் எக்ஸாம் கூட நான் ஒரு நாளே படித்து முடிச்சிடுறேன், தமிழ்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஈஸி அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, அப்போது அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அகெயின் வந்துட்டு உங்களோட சயின்ஸான பயாலஜிக்கு வந்துட்டு பயாலஜி பர்ஸ்பெக்டிவ்ல நான்
பேசுகிறேன். ஈவன் மற்ற சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட நீ சிமிலரான ஒரு அப்ரோச்சில் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் நீ மற்ற இருக்க சாப்டர்ஸ் என்ன கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோ இல்லை ஹெரிடிட்டியோ அதை வந்து நீ பண்ணிக்கோ. என்விரான்மெண்ட் பை டிஃபால்ட் ஈஸியான சாப்டர். ஸோ அது உன்னோட அந்த மேக்ஸ் எக்ஸாமோ இல்லை இங்கிலீஷ் எக்ஸாமோ முடிச்சுட்டு அந்த நாள் கூட நீ வந்துட்டு என்விரான்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி புது கான்செப்ட்ஸ் எதுவும் படிக்காத, ஓகேவா? ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் படிக்கணுமே தவிர்த்து புது கான்செப்ட்ஸ் ஒரு வேளை அது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது, அதாவது ஹை மார்க்ஸ் வர ரொம்ப ப்ரிடிக்டபிளாக ஒரு டாப்பிக்காக இருந்தாலுமே அதை விட்டுரு. உனக்கு அது புரியலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாரு, இல்லைனா விட்டுருங்க. புது கான்செப்ட்ஸ் வந்து எப்பவுமே படிக்கவே போகாதீங்க அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகே, 25th எக்ஸாமு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு படிக்காதீங்க, சரியா? ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஸ்மால் சஜஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் கண்டிப்பாக கொண்டு வரேன் மேம். ஒன் ஷாட் பார்த்து கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டா சென்டம் எடுக்கலாமா? ஸ்ரீவர்ஷன், ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஆஸ்கிங், இந்த மாதிரி வந்து ஒன் ஷாட் லெக்சர் சீரிஸ் இதை பார்த்தா நம்மளால சென்டம் எடுக்க முடியுமா? தாராளமாக எடுக்க முடியும் சென்டம். அதுக்கு நான் கேரண்டி தரேன். பிகாஸ் பயாலஜியில் வந்துட்டு வித் ரெஃபரன்ஸ் டு பயாலஜி நான் சொல்கிறேன். எனக்கு மற்றதெல்லாம் நான் சொல்லலை, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஆர் உங்களோட சோஷியல் அதெல்லாம் நான் சொல்லலை, நான் பயாலஜி மட்டும் சொல்கிறேன். ஸோ பயாலஜியில் வித் ரெஸ்பெக்ட் டு பயாலஜி ஒன் ஷாட் பார்த்தாலே தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். ஆனால் ஒன் ஷாட்டுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன் ஷாட் பார்த்துட்டேன், ஓகே, ஒரு 1 hour வீடியோ பார்த்துட்டேன், 2 hours வீடியோ பார்த்துட்டேன், இந்த மேம் 1/2 மணி நேரத்துலேயே வந்து ஒரு சாப்டர் முடிச்சிட்டாங்க, ஸோ சோலி முடிஞ்சு நான் சாப்டரே முடிச்சிட்டேன் அப்படின்னு போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் சில வேலைகள் எல்லாம் பண்ணணும். என்ன வேலைகள் பண்ணணும்? ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த கான்செப்ட், அந்த கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி வந்துட்டு உனக்கு இருக்குதா அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணணும்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் உன்னால் அட்டெம்ப்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ நானே ஒரு செஷனில் உனக்கு ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட், அதாவது டபுள் சர்க்குலேஷன் வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு 1/2 hour ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 1/2 hour நீங்கள் அதை பார்த்துட்டு போயிருக்க முடிச்சுட்டு உன்னால் நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு உன்னால் டபுள் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஓரலாக சொல்ல முடியுதான்னு பாரு. என்னென்ன டேர்ம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க, உனக்கு அந்த டெர்மினாலஜிஸ்லாம் ஞாபகம் வருதா பாரு. வேல்ஸ்னா ஞாபகம் வருதா, செப்டம்னா ஞாபகம் வருதா, ட்ரைகஸ்பிடா ஞாபகம் வருதா, பைகஸ்பிடானது, ஆர்டரினானது, வீணானது, சுப்பீரியர் வீண கேவனானது, இன்ஃபீரியர் வீண கேவனானது, ஸோ பல்மனரி ஆர்டரி என்ன பண்ணோம், ஸோ லங்ஸ்லேருந்து எப்படி இந்த ஹார்ட் ஃப்ளோ போகுது, அந்த பிளட் ஃப்ளோ போகுது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உனக்கு ஞாபகம் வருதா, ரீகால் பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் எழுதிப்பாரு, ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக வர கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் நீங்கள் போகும்போது சென்டம் எடுக்க முடியும். ஜஸ்ட் வாட்சிங் அண்ட் அதுக்கப்புறமா வர ஆக்டிவிட்டீஸ், அதாவது அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய சில ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணலைன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் வந்து பேஸ், அது வந்து படிக்க முடியலன்னா கான்செப்ட் வீடியோஸ் செஷன்ஸ் வந்துட்டு பாருங்கள். செஷன்ஸ் நீங்கள் என்சிஆர்டியுமே படித்தாலுமே ஆர் இந்த மாதிரி யூடியூப்பில் செஷன்ஸ் பார்த்தாலுமே ரெண்டுத்துக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது. அந்த செகண்ட் ஸ்டெப்பை மிஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்ட் ஆஃப் வெதர் என்சிஆர்டி படிக்கிறீங்களோ, எக்ஸாம் ஐடியா அந்த கைட் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த மாதிரி யூடியூப்ல செஷன்ஸ் பார்த்தாலும் எது பார்த்தாலுமே செகண்ட் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது, அது பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுதான் நீ முன்னாடி பண்ண அந்த ஸ்டெப் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு, ஆர் அதில் எதுனா வந்துட்டு குளறுபடிகள் இருந்துச்சுன்னா கூட உன்னோட செகண்ட் ஸ்டெப் தான் அது உனக்கு தெரிய வைக்குமே. உனக்கு இன்னும் இந்த கான்செப்ட் வந்து புரியல, ஒரு உனக்கு இன்னும் இந்த ஒரு டேர்மில் டவுட் இருக்குது, ஒரு உனக்கு இன்னுமே இந்த ஃப்ளோ வரல அப்படின்னு எங்கே உனக்கு புரியும் அப்படின்னு கேட்டோன்னா நீ அடுத்த பண்ணுற அந்த ஸ்டெப்பான ரீகால் பண்ணுற ஸ்டெப்லையோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் சால்வ் பண்ணுறையோ அதில் தான் உனக்கு அந்த மேட்டரே புரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சா செகண்ட் ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் குரூஷியலான ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட்டு பேஸ், அந்த பேஸ் வந்துட்டு ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி உனக்கு என்சிஆர்டிலேருந்துட்டு வரலாம், ஆர் யூடியூப் வீடியோஸ்லேருந்துட்டு வரலாம், ஆர் உனக்கு இந்த மாதிரி கைட்ஸ் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க எக்ஸாம் ஐடியான்ட்டு அதுலேருந்து வரலாம். இதுலேருந்து உனக்கு கான்செப்டான அந்த பேஸ் தான் வருது. பேஸுக்கு அப்புறம் நீ வந்துட்டு வீடு கட்டணும் இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின், சாம்பிள் பேப்பர்ஸு, அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரீகேப் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகே, so I hope that helps. வேற எதுனா டவுட் இருக்கின்றதாப்பா? VQuizல 7th rank கமலேஸ்வரன், awesome பா. ஓகே, awesome. ஓகே, breathing occurs continuously during respiration and gases are exchanged continuously across alveoli. Justify the statement அப்படின்னு வந்துட்டு கீர்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ எஸ்ப்பா கீர்த்தி ஸ்ரூ. ஸோ ப்ரீதிங் வந்துட்டு கண்டினியூஸாக தானே அக்கர் ஆகுது. அப்போ நீங்களும் நானும் செஷனோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளே அறியாமல் ப்ரீதிங் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆக்சிஜன் இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எக்ஸேல் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் டியூரிங் ரெஸ்பிரேஷன் கேஸஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு கண்டினியூஸ்லி அக்ராஸ் ஆல்வேயோலே அப்படின்னு வந்துட்டு கீர்த்தி ஸ்ரூ வந்துட்டு கீர்த்தி எல்லாரும் வந்து கேட்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்போ வந்துட்டு பேசிக்லி தான் நடக்குது. ஸோ ப்ரீதிங் வழியாக நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்துடுது. ஸோ இந்த ஆக்சிஜன் வழியாக வந்துட்டு நம்ம குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி
பண்ணி எனர்ஜி டிரைவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ப்ரீதிங் வழியாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்குது. ரெஸ்பிரேஷனில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கலை. கொஸ்டின் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீதிங்கில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். ரெஸ்பிரேஷனில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிறது கிடையாது. ரெஸ்பிரேஷனில் ஒன்லி பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. அந்த பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் மூலிமா சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இமீடியட்டாக நம்ம பாடியில் வந்துட்டு எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடுது. அண்ட் ரெஸ்பிரேஷன் வழியாக பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வருதுல, அந்த பை ப்ராடக்ட்ஸில் நமக்கு என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்துட்டு நம்ம வெளியேறோம். அது எப்படின்னு வெளியேறோம், ப்ரீதிங் ப்ராசஸ் வழியாக வெளியேறோம் அது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ப்ரீதிங்கும் ரெஸ்பிரேஷனுக்கும் லிங்க் இருக்கே தவிர்த்து ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். வேறு எதுனா டவுட் இருக்கின்றதா? மேம், டஸ் அயோடைஸ்டு சால்ட் இஸ் அட்வைசபிள் வை அப்படி வந்து கேட்குறாங்க. சித்திக், ஏன்னா அயோடைஸ்ட் சால்ட் அப்படின்னா என்னது, அயோடன் இருக்குது இல்லையா? ஸோ அயோடன் வந்துட்டு அந்த சால்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட பாடியில் வந்துட்டு அயோடன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம எது சாப்பிட்டாலுமே நமக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே நம்ம பை டிஃபால்ட்டாக என்ன சேர்த்துடுறோம், உப்பு கொஞ்சம் சேர்த்துடுறோம் இல்லையா? ஸோ உப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும், அந்த உப்பில் அயோடன் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டம் வழியாக நமக்கு அயோடன் நம்ம பாடியில் கிடைக்கும். நம்ம பாடியில் தைராய்டு கிளாண்டிங் இருக்குது இல்லையா? இந்த தைராய்டுலாம் தைராக்சின் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அயோடின் வேணும். ஸோ தைராக்சின் நார்மலாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட பாடியில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். காய்டர் அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அயோடின் நார்மலாக இருந்துச்சுன்னா தான் தைராய்டு கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற தைராக்சின் நார்மலாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நார்மலாக இருக்கும். ஸோ அதனால அயோடைஸ்டு சால்ட் இஸ் அட்வைசபிள். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட். ஓகே, முகமது, நீங்கள் மாற்றி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கீவேர்ட் என்சிஆர்டி கான்செப்ட் கிளாரிட்டி எக்ஸாம் ஐடி அண்ட் ப்ரீவியஸ் இயர் சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ராகுல் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ராகுல் கிருஷ்ணன். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ தேவைப்படும். ஓகே, வேறு மாதிரி சொல்கிறீங்க. ஆசம்பா. ஓகே, ஸோ ஒய் ஆர் பிளான்ஸ் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை இவன் தோ தி டு நாட் ஹேவ் எ நர்வஸ் சிஸ்டம். நியான் ட்ரெஸ்ஸு, நான் VQuizல இந்த கொஸ்டின் அதுதான் கேட்டேன். பிகாஸ் அங்கே வந்துட்டு கெமிக்கல் கோஆர்டினேஷன் இருக்குது, ஹார்மோனல் கோஆர்டினேஷன் பிளான்ஸில் இருக்குது. வி ஹேவ் 5 ஹார்மோன்ஸ், ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஹார்மோன்ஸ் வந்துட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நடக்குது. ஓகே, ஸோ எஸ், சொல்லுங்கள் வேறு எதுனா டவுட் இருக்கின்றதா? சரி, ஒன் ஷாட் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு வரேன். ஓகே, ஸோ பிரெயினோட ரோல் கலை ரிஃப்ளெக்ஸ் ஆக்கில் பிரெயினுக்கு எந்த ரோலுமே கிடையாது. பட் ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட், அந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இட் கெட் ஸ்டோர்ட் இன் யோர் பிரெயின். அதனால தான் நீ இந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிற, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல். வேறு எதுனா டவுட் இருக்கா? டுடே இட் செல்ஃப் ஐ ஷுட் கம்ப்ளீட் போர்ஷன்ஸ். ஸ்ரீவர்ஷன், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எனக்கு தெரியலப்பா. பிகாஸ் எனக்கு உங்களோட நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் எனக்கு காமனாக ஜென்ரலாக நல்ல சில விஷயங்கள் சொல்ல முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் ஐ நோ ப்ராப்பர்லி நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸில் வீக்காக இருக்கிறீங்க, எங்கெங்கே வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் உங்களால் இந்த நாள்லேயே முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும். நீங்கள் அன்டில் அன்லஸ் எனக்கு அது தெரியாத போது எனக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஜென்ரலாக நல்லா சொல்ல முடியும். வீக்காக இருக்கிறதெல்லாம் நீங்கள் நாளைக்கு 2 இதில் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ் ஆன லைஃப் ப்ராசஸஸ், ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் அண்ட் பிரெயினில் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் சில கான்செப்ட்ஸ், நீங்கள் முக்கியமான கான்செப்ட்ஸ் கவர் பண்ணாலே வந்துட்டு போதும். ஒரு வேளை லாஸ்ட் மினிட்ல இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகாதீங்க. ஒரு வேளை இன்னுமே நான் NCERT படிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேன், அட்லீஸ்ட் நான் பயாலஜியில் ஓரளவுக்குனா வந்து நான் பாஸ் மார்க் வந்துடணும், ஒரு 60-70% எனக்கு மார்க்ஸ் வரணும்னா அதுக்கு வேணால் நல்ல டிப்ஸ் சொல்ல முடியும். ஓகே, ஸோ எஸ் கமலேஸ்வரன், நான் டபுள் சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு ஒரு செஷன் பண்ணியிருக்கிறேன் டீட்டெயில்டாக. ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் சாண்ட்ரா மேமன் போட்டு பாருங்கள், வரும். அதில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எஸ், AI வந்துட்டு எடுக்கிறேன், ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம்ஸ் வந்துட்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ வேறு எதுனா டவுட்? ஓகேப்பா, 3 days என்டையர் சிலபஸ் முடிக்க முடியும். ஹரி, அதுக்கு ஒரு செஷன் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஐ திங்க் அடுத்த செஷன் 8:30க்கு அது ஸ்கெடியூல் ஆயிருக்கா தெரில, ஒரு டுமாரோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி டுமாரோ அந்த செஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். பட் இப்போது உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், அண்ட் சின்ஸ் வந்துட்டு ஃபைனலான வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்டு எக்ஸாம் டைம் வந்துட்டு வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு நான் என்னோட இன்ஸ்டா ஐடியாலாம் வந்துட்டு கொடுக்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷனில் வந்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதனால் ஒரு ஐடி தரேன், விச் இஸ் மை இமெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு சில பேர் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணுறீங்க, அங்கே வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டைமில் ஐ ஓன்ட் சஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியான இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, டூம் ஸ்க்ராலிங் மோடுக்குள்ளே வந்துட்டு போயிடும். ஸோ என்னோட மெயில் ஐடி தரேன். ஃபார் தோஸ் ஆஃப் யூ எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, எதனா
பர்சனலைஸான டவுட்டுக்கு ஓகே SH கரெக்டாக தான் போடுறேன்னா எக்ஸ் மாதிரி இருக்குதா ஓகே LOM.SANDRA shalom.sandra@gmail.com ஓகே ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களோட queries வந்துட்டு தயவு செஞ்சு மெயில் பண்ணுங்கள் shalom.sandra@gmail.com ஓகே ஸோ இது வந்துட்டு 24/7 எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெயில்ஸ் நீங்கள் பண்ணாலுமே அதுக்கு வந்துட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஸோ ஏன்னா சில நேரத்தில் நம்ம செஷன்ஸ் வந்து ஈவினிங் நேரத்தில் மட்டும் தான் எடுக்கிறோம் இல்லையா அதையும் தாண்டி உங்களுக்கு பயாலஜி ரிலேட்டடாக ஆர் போர்டு எக்ஸாம் ப்ரெஷர் ரிலேட்டடாக எதுனா இருந்துச்சுன்னா யூ கேன் சீக் ஹெல்ப் அண்ட் அந்த ஹெல்ப்புக்கு தாராளமாக எப்பவுமே வந்துட்டு நான் அவைலபிளாக இருக்கிறேன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்டல் ப்ரெஷர் பியர் ப்ரெஷர் அந்த மாதிரி வேறு எதுனா விஷயங்கள் இஃப் யூர் ஃபேஸிங் அதை கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி க்ரூஷியல் டைமில் ஐ வாண்ட் டு பி தேர் ஃபார் யூ கைஸ் ஓகே ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பயாலஜி டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டராக எஸ்பெஷலி டியூரிங் திஸ் க்ரூஷியல் டைம் ஐ வாண்ட் டு பி தேர் ஃபார் யூ கைஸ் அதனால வந்துட்டு இந்த மெயிலில் வந்துட்டு இது எந்த ஹெச் மாதிரி தெரியுதான்னு தெரில இது SC ஹெச்ப்பா சரியா ஸோ ஷாலோம் SHALOM.SANDRA@gmail.com ஸோ இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் இதில் ஆல்ரெடி சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மெயில் பண்ணது வச்சு தான் நான் உங்களுக்கு சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷன் லைக் எஸ்டர்டே நம்ம பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் எதனா இருந்துச்சுன்னா கூட எனக்கு மெயில் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் வந்துட்டு எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பயாலஜி டவுட்ஸ் மற்ற விஷயங்கள் கூட எதனா நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட எனக்கு அங்கே இது பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வருஷன் சொன்னாங்க சில இதெல்லாம் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஐடியாவோட எனக்கு அந்த ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் எதனா லைஃப் ப்ராசஸோடதே வந்து கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஓரளவுக்கு அது படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எரர் எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இருந்துச்சு அதுலேருந்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா க்ரூஷியலான டைம் இல்லையா ஸோ அதனால் நான் சும்மா ரேண்டமாக ஓகே நீ படி அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அதனால் ஒரு வாட்டி எனக்கு அமுச்சு விடுங்க உங்களுக்கு ஒரு வேலை டைம் இருந்துச்சுன்னா இல்லைனா நீங்கள் NCERT ஒரு வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஆன் தட் நோட் திஸ் இஸ் Sandra signing off லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்கள் அண்ட் உங்களை நாளைக்கு இன்னொரு செஷனில் சந்திக்கிறேன் ஓகே பை கைஸ்